ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதிபதி அண்டக்குலத்துக்கு அதிபதி என்று பெரியாழ்வார் எம்பெருமான் உபய விபூதியையும் தன் உடைமையாக கொண்டிருக்கிறான் என்கிறார். படைப்பு அழிப்புக்கு உட்பட்டிருக்கும் இந்த உலகங்களையும் படைப்பு அழிப்புக்கு உட்படாத பரமபதத்தையும் தன் உடைமையாக கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்கிறார். எண்ணிக்கையில் அடங்காத பல அண்டங்களை நிர்வகிப்பவனாக இருக்கிறான் எம்பெருமான். பரமபதம் போன்ற மேன்மையுடையது ராம ஜன்மபூமியான திரு அயோத்தியா. அந்த படை வீட்டிற்கு நிர்வாககன் ராமன் என்பதை பற்றி அயோத்தி நகர்க்கு அதிபதியே என்கிறார் குலசேகர ஆழ்வார். அதேபோல் திருவாலி என்னும் திவ்ய தேசத்தையும் தன் நிர்வாகத்தில் கொண்டிருக்கிறான் என்பதை ஆலிநகர்க்கு அதிபதியே என்று கூறுகிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ற நம்மாழ்வாரின் வார்த்தையை சுவாமி நம்பிள்ளை ஒருபோதும் எம்பெருமானை மறவாதவர்கள் நித்தியசூரிகள். அவர்களுக்கு எப்போதும் தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கும் தலைவன் எம்பெருமான் என்று விளக்குகிறார். நம்மாழ்வார் எம்பெருமான் தனக்கு அமுதம் போல் இனிமையான அனுபவத்தை கொடுக்கிறான் என்று எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே என்றும் அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே என்றும் கூறுகிறார். நம்மாழ்வார் எம்பெருமானை அனுபவிப்பது போலவே பரமபதத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவத்தையே தங்களுக்கு ஜீவனமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கிறான் எம்பெருமான். ஆயர்க்கு அதிபதி அற்புதன் தானே என்று ஆயர் குலத்தில் வந்து அவதரித்து அவர்களுக்கு தலைவனானான் கண்ணன். அவன் ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவன் என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.